Good morning, teacher. Good morning. Sit down, sit down. Letty Roja, இப்போ சயின்ஸ் பீரியடா? ஐயோ அம்மா. ஆமாட்டி, இப்போ சயின்ஸ் தான். ஏன் படிச்சுட்டு வரலையோ? நீ அடி வாங்கிட்டு வெளியே வர்றதுக்கு எங்கள் கூட முதல்ல வந்துரு சொல்லிட்டேன். ஏன் நான் எதுக்கு முதல்ல வரணும்? நான் படிச்சுட்டு தான் வந்துடுறேன். போ. எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா? படிக்காதவங்க எல்லாம் முதல்ல எந்திரிச்சு வெளியே போயிருங்க. சம்மி, நீ வாரியா? நான் போகிறேன், என்னாலெல்லாம் அடி வாங்க முடியாது. ரோஜா, நீ போ, நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். சம்மி சொல்லு, தவளை எதன் மூலம் சுவாசிக்கிறது? டீச்சர், நான் ஒன் வேர்டெல்லாம் படிக்கலை டீச்சர், கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் படித்தேன். ஒன் வேர்டு யார் படிப்பா? இல்லாட்டி ஒன் வேர்டு படிச்சுட்டு தான் கொஸ்டின் படிக்கணும்னு தெரியாதா? ஒன் வேர்டு யார் படிப்பான்னு கேட்டேன். கையை நீட்டுட்டி, கையை நீட்டு, மொழியை காமிட்டி. வெளியே போ, வெளியே போயிரு. சாமி, உன்னை நான் கூப்பிட்ட நேரமே நீ வந்திருக்கலாமா? இப்போ இவ்வளோ அடி வாங்கிட்டு வரணும்னு என்னட்டி உனக்கு ஆசையாக இருக்கும் அவியல்கிட்ட அடி வாங்கிறதுக்கு? இந்த குண்டை மட்டும் இன்னைக்கு நான் மட்டும்தான் அடி வாங்கினோ? டெய்லி என் கூட 5-6 பேர் வருவாங்க. இன்னைக்கு முதல்ல எல்லா வேலையும் எழுந்திரிச்சு போயிட்டாங்க கள்ளியோட. இன்னைக்கு அந்த ஸ்கேல் வச்சு தான் அடி உழோன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு நீ பார்க்கலையோ? அது மேசையில் இருந்துல்ல. நான் பார்க்கல, பார்த்துருந்தாலும் நான் ஒன்றும் வந்திருக்க மாட்டேன். மறந்துடு ஊட்டி, டெய்லி படிக்க தாண்டி செய்யும். இந்த குண்டமையை பார்த்த உடனே மறந்துடு. பிந்து, நீ சொல்லு, உணவு சங்கிலி என்பது என்ன? உணவு சங்கிலி என்பது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்வது. எடுத்துக்காட்டாக புற்களை தின்னும் வெட்டுக்கிளியை ஒரு எலி சாப்பிடும்போது அந்த எலியை நீங்கள் கறி வச்சு சாப்பிடுவீங்களா? உங்கள் வீட்டில் கறி வச்சு சாப்பிடுவாங்களா? அந்த எலியை பாம்பு சாப்பிடும். இதுவே உணவு சங்கிலி எனப்படும். ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்வதே உணவு சங்கிலி ஆகும். ஏதோ அறகுறையாக படிச்சுட்டு வந்திருக்கா. இரு, நாளைக்கு ஒழுங்காக படிச்சுட்டு வந்திருக்கணும். அவள் ஒழுங்காகவே சொல்லலை, ஆனால் அவளை மட்டும் இருக்க சொல்லிட்டா பத்தியா? கள்ள டீச்சரு. ஆமாம் ஜெசிகா, பிந்துவை மட்டும் அவளுக்கு நல்லா பிடிக்கும் போல. சரியான குண்டமை. எல்லாரும் உள்ளவாங்க. ஒருத்தியாலும் ஒரு நாளும் படிச்சுட்டு வந்துடாதீங்க. டெய்லி கிளாஸுக்கு வெளியே போய் நிறுத்துங்க. எதுக்கு நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு வாரிய? ஏம்மா, எதுக்கு ஸ்கூலுக்கு வாரியன்னு கேட்கேன். வீட்டில் 5-6 எருமை மாடு இருந்தால் மேய்ங்க, அதுவாது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். குண்டமையாக தான் மேய்க்கணும், அதுதான் எருமை மாடு மாதிரி இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், சர்க்குலர் வந்திருக்கு. பிள்ளைங்களா, நாளைக்கு நம்ம ஸ்கூலில் வச்சு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால நாளைக்கு உங்களுக்கு லீவு. புரிஞ்சுதா? நாளைக்கு நம்ம ஸ்கூலில் வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதனால நாளைக்கு ஸ்கூல் கிடையாது, லீவு. ஓகே? ஐயா ஜாலி. சரி டீச்சர். ஓகே டீச்சர். லீவா? ஓகே ஓகே, தேங்க்யூ டீச்சர். ஓகேப்பா, ஓகே. ஒரு நாள் லீவ் இருக்கு. நாளை கழிச்சு வரும்போது எல்லாரும் ஒழுங்காக படிச்சுட்டு வந்திருக்கணும். புரிஞ்சுதா? பிந்து, உணவு சங்கிலி இப்படி அறகுறையாலும் சொல்லக்கூடாது. சரி டீச்சர். பிந்து, நீ நல்லா தானே படிச்சுட்டு வருவா, ஏன் இன்னைக்கு அறகுறையா சொன்னா? ஆனாலும் ஒன்று மட்டும் அடிக்கலல்ல. ஏதோ அதிசயமாக அடிக்காமல் இருந்திருக்காவ. உங்களுக்கு அது பொறுக்காதே. இனிய காலை வணக்கம் தமிழம்மா. காலை வணக்கம். எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா? ஆமா டீச்சர். சோபி எழுந்திரி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிரோமை, ஆயுதம்,
ஆமாம் ஆமாம், ஆயுதம். கத்தி, அருவா எல்லாம் ஆயுதம் தானே. சொல்லேன் டீச்சர். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, ஒற்றோ ஒற்றோள ஒற்றோ ஒற்றோ ஆமாம், ஒற்றை ரெட்டை, ஒற்றை ஒற்றை ஒற்றைப்படை, உயர்மை, ஆயுதம், உயிரலோட ஒற்றோடை, குட்டி குட்டியலுகரம், குட்டியலிகரம், ஐகார குறுக்கம், ஐகார குறுக்கம் மறந்துட்டு டீச்சர். இலக்கணத்தையே சாவடிச்சிருவீங்க நீங்கெல்லாம். நீங்களே எதுக்கு ஸ்கூலுக்கு வாரிய? உக்காரமா, மகி எலும்பு. அதுவன்றோ நாய் பெற்ற தெங்கம்பழம், எது ஏன்? நாய் பெற்ற தெங்கம்பழம் உலோபியின் செல்வமாகும். நாய்க்கு முழு தேங்காய் கிடைத்தால் அது தானும் உண்ணாமல் பிறரையும் நெருங்க விடாமல் உருட்டிக்கொண்டே அலையும். அதுபோல தான் அனுபவித்தலையும் பிறருக்கு கொடுத்தலையும் அறியாத உலோபியிடம் உள்ள செல்வம் எவருக்கும் பயன்படாமல் அழியும். வெரி குட், உக்கார். சோமு, நீ சொல்லு. நாய் பெற்ற தேங்காய் பழம். தேங்காய் பழமா? சரி சொல்லு. நாய் பெற்ற தேங்காய் பழம் உலோபியின் செல்வம். உலோபிக்கா? இல்ல டீச்சர், இல்ல. நாய்க்கு ஒரு முழு தேங்காய் கிடைச்சா அதுவும் சாப்பிடாம யாருக்கும் கொடுக்கவும் முடியாம அது கிடைச்ச அந்த தேங்காய தரையில உருட்டிக்கிட்டே போகும்.